அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. ومن نهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. الحمد لله الحمد لله الحمد لله. உலகத்துலமா மனுஷன் சில விஷயங்களுக்காக எவ்வளவு தியாகம் வேணாலும் செஞ்சுடுறோமா. பாருங்க, ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்தியாவை விட்டு வெளிநாடுகள்ல போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. அங்க போய் அதுலயும் படிப்பு இல்லாம போறவங்க எல்லாம் அங்க பாத்திரம் கழுவி எவ்வளவு தரம் குறைஞ்ச வேலை. இங்க வந்தா கம்பீரமா இருப்பாங்க, வெள்ளையும் சொல்லையும் போட்டு. அங்க போய் பார்த்தா அதெல்லாம் சொல்லுவாங்க, மனைவிமார நீங்க எங்களோட நிலைமைகளை பாத்தீங்கன்னா நீங்க காசு செலவழிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் ஏத்துக்கிடுறாங்கம்மா. அதே மாதிரி நம்ம பெண்களும் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு, பேரம்பேத்திகளை வளர்த்து ஆளாக்க வைக்க என்ன சிரமங்கள் வந்தாலும் அதை பெருசா நம்ம நினைக்கிறது இல்ல. பரவாயில்ல, நம்ம செஞ்சிருவோம் 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 அப்படி சொல்லிட்டு நம்ம செஞ்சிடுறோம் நம்ம. ஆனா வாழ்க்கையில நம்மளுக்குன்னு ஒரு சுயமான ஒரு வாழ்க்கை இருக்கே. அந்த சுயமான வாழ்க்கையில ஒரு வெற்றியான ஒரு நிலைமை, சொர்க்கம்ங்கிற அந்த இடத்துக்காக நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தா அது ஒண்ணுமே இல்லம்மா. ஒரு நிமிஷத்துல கண்ணை மூடிட்டா எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம எதுக்கெல்லாம் பாடுபட்டோமோ அது நம்ம இல்லாமே நடக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் தாங்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம இல்லாம எதுவுமே உலகத்துல நிக்கவே நிக்காதுமா. எல்லாமே நடந்துரும். ஏதாவது உலகத்துல நின்றுருக்காமா? அதான் இவங்கள கேட்டாங்களாம், மலக்குல் மௌத்த கேட்டாங்களாம். எப்ப இத்தனை பேரோட உயிரை நீங்க வாங்கியிருக்கீங்களே, எப்பயாவது நீங்க யார் உயிரையாவது வாங்கினப்ப நீங்க மனசு வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களா, நான் வருத்தப்பட்டிருக்கேன். அதாவது அல்லாஹ் ஒரு கப்பல்ல நிறைய பேர் கூட்டமா போய்கிட்டு இருந்தாங்க. 2 தடவை நான் வருத்தப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்களாம். ஒரு கப்பல்ல நான் கூட்டமா போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கப்பல் போய் ஒரு பாறையில இடிச்சு அந்த கப்பல் உடைஞ்சிருச்சு. அந்த கப்பல் உடைஞ்ச உடனே அந்த கப்பல் உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த அந்த எல்லாரும் அப்படியே உள்ளுக்குள்ள மூழ்கிட்டாங்க. அப்போ ஒரு தாய்ப்பால் குடிக்கிற பச்சை குழந்தைய ஒரு அம்மா கட்டி அணைச்சுக்கிட்டு அந்த கப்பலோட ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு தன் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திட மாட்டோமான்னு அந்த தாய் திணறிக்கிட்டு இருக்காங்க. திணறிக்கிட்டு அந்த பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளையும் தாயும் அந்த கட்டையை பிடிச்சிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு அல்லாஹ் கட்டளை இட்டான், அந்த தாயுடைய உயிரை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தாங்கவே முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தாயுடைய உயிரை வாங்கினேன். அதே மாதிரி இன்னொரு முறை ஒரு அரசன் அவன் தன்னுடைய வாழ்நாளையே செலவு பண்ணி சொர்க்கத்தை உலகத்துல கட்டுறேன்னு பிரம்மாண்டமா கட்டுனான். நிறைய ஒரு சொர்க்கத்தை கட்டுனான். கட்டி முடிச்சுட்டு அவன் அதை பலவிதமா ரொம்ப அலங்காரமா கட்டினான். தங்க மரங்கள் எப்படி சொர்க்கம் இருக்குமோ அதே மாதிரி தங்கத்திலேயே மரம், பால், தேன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு சூப்பரா கட்டிட்டான். கட்டி முடிச்சுட்டு திறப்பு விழாவுக்கு தான் உள்ள நுழைவேன் சபதம் போட்டு அதே மாதிரி கட்டி முடிச்சுட்டான். கட்டி முடிச்சு அதை திறக்கிறதுக்காக அவன் உள்ள போய்கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த ஒரு கால் குதிரையினுடைய சேன அடியில இருக்கு. அந்த குதிரையினுடைய இது சேன அடியில இருக்குது. ஒரு கால் பூமியில வைக்க அவன் போறப்ப அல்லாஹ் சொன்னா, அந்த ஒரு கால் பூமியில் பதிவதற்கு முன்பாதாக அவன் உயிரை வாங்கிடு. அவன் உயிரை வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டினான், சொர்க்கத்துக்குள்ள காலடி வச்சுட்டாவது நுழைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. சொன்ன உடனே எனக்கு அவங்க சொல்றப்ப அல்லாஹ் சொல்றான், மலக்குல் மௌத்தே நீங்க வருத்தப்பட்டீங்களா இல்லையா? இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குங்க. நம்மளுக்கு அதுல படிப்பினை இருக்கு. எந்த தாயுடைய புள்ள அந்த சொர்க்கம் கட்டினால அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமாமா? அவன் ஆது மகி ஷத்தாது. அவன் என்ன பெரிய அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுக்க போறானாம்ல. நான் கட்டுறேன் பாரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தை கட்டுறான். அல்லாஹ்வுக்கு போட்டியா? அப்பேற்பட்டவன். அவன் கெட்டவனோ பட்டவனோ அதை உள்ள கால் வச்சிருக்கலாமே இவங்க நினைச்சிருக்காங்கம்மா. அப்ப சொல்றாங்க, நீ எந்த நீ எந்த தாயினுடைய உயிரை வாங்கினப்ப நீ வருத்தப்பட்டியோ அந்த பச்சை குழந்தை கட்டையில மிதந்துச்சு இல்ல, அந்த பச்சை குழந்தை தான் இந்த பெருமை அடிக்கிற ஆதுமகன் ஷத்தாது. நான் எப்படி காப்பாத்திருக்கேன்னு யோசிச்சு பாரு. அந்த கட்டையில போன அந்த பிள்ளைய நான் எப்படி பாதுகாத்திருந்தேன்னா, அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து அவ்வளவு பெரிய மன்னனாகி எனக்கு எதிராக பூமியில ஒரு சொர்க்கத்தை கட்டுவேன், என்ன பெரிய அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க போறான்னு சொல்றான்னு சொன்னா, அப்போ நான் கொடுத்த தீர்ப்பு சரியா தப்பாங்கிறப்ப அல்லாஹு தஆலா அல்லாஹு யா அஹ்கமல் ஹாக்கிமீன், தீர்ப்பு சொல்பவரில் நீயே மிக மகத்தான தீர்ப்பு சொல்லக்கூடியவன். அவனாம யாரும் சொல்ல முடியாது.
அப்போ நாம இந்த உலகத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா அந்த மறுமையினுடைய வாழ்க்கை, அந்த உலகத்துக்காக அதுக்குரிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பினுடைய அச்சம் அதெல்லாம் நமக்கு இல்லம்மா. கொஞ்சம் கூட இல்ல. ஆமா, அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமை நாள நன்மை தட்டு கணக்கு பண்ண எப்படி தெரியுமாம்மா கணக்கு நிறுப்பான். நம்மள மாதிரிலாம் கத்திரிக்காய் வெங்காயம் இருக்கிற மாதிரி நிற்கப்படும், தங்கம் இருக்கிற மாதிரியே நிற்பான். அல்லாஹ் துல்லியம்னா துல்லியம்மா. அணுவை விட சின்ன விஷயத்தை நிறுத்திடுமான் தராசு. அணுவை விட அணுனா எப்படின்னா, ஒரு குண்டூசியுடைய கூர் முனையில 10 லட்சம் அணு உட்கார முடியுமா? அப்படின்னா எவ்வளவு குட்டியா இருக்கும்னு பாருங்கம்மா. அதனுடைய விட குட்டியை கூட நிறுத்தணுமா அந்த தராசு. அது சொல்றான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாரோட நன்மை தட்டு கனத்துருச்சோ அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை தட்டு குறைஞ்சு போயிடுச்சோ ஃப உம்முஹு ஹாவியா வமா அதுராக மாஹியா நாருன் ஹாமியா. உம்முஹு ஹாவியானா என்ன தெரியுமாம்மா? அவங்க அம்மா நரகம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அம்மா நரகம்னா எதுக்கு அப்படி அப்படி அல்லாஹ் சொல்றான்னா, எத்தனைதான் அம்மா அடிச்சாலும் புள்ள அம்மாவை தானே கட்டிக்குமா, நம்ம போய் கூப்பிட்டா வருமா? அந்த மாதிரி அந்த பாவி அந்த நரகத்தை கட்டிக்கொள்வானா. அதை விட்டு வெளியே வர முடியாது அவனால. எப்பவுமே சில இடங்கள்ல அல்லாஹ் நமக்கு விளங்கணுங்கிறதுக்காக வமா அதிராக்க சொல்லுவான். வமா அதிராக்க எங்கெல்லாம் குரான்ல வருதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்றான்னு அர்த்தம்மா. அப்ப இங்க வமா அதிராக்க மாகியா, அது என்னவென்று உனக்கு தெரியுமான்னு வேற அல்லாஹ் ஒரு தடவை கேட்கிறான். நாருன் ஹாமியா, அது முற்ற கொதிக்கக்கூடிய ஒரு நெருப்பு, பயங்கரமாக மூட்டப்படும். அது எப்படி எரியுமோ நமக்கு தெரியாதுமா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்துறணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. ஆனா இன்னைக்கு நம்ம நரகத்தை பத்தி பாக்குறதுக்காக இந்த பயான் இல்லம்மா. சொர்க்கத்தை பத்தி சுருக்கமா ஒரு பார்வை. ஏன்னா சொர்க்கங்கிறது சொர்க்கம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, சொர்க்கம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அது எப்படி எல்லாம் இருக்க போகுது, நமக்கு ஒரு கற்பனை இருக்கணுமா. எப்படி எல்லாம் இருக்கும், அதுல இருக்க மாளிகை எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா. அங்க இருக்க தோட்டங்கள் எப்படி இருக்கும், அல்லாஹ் வர்ணிக்கிறான் வர்ணிக்கிறான் வர்ணிக்கிறான். எத்தனை சொர்க்கங்கள் படைச்சிருக்கான்? 8 சொர்க்கங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். 8 சொர்க்கங்கள் மாஷா அல்லாஹ். நரகம் 7 தான் படைச்சிருக்கான். சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலுக்கும் ஒரு வாசல்ல இருக்க ஒரு நிலைக்கும் இன்னொரு நிலைக்கும் இடையில உள்ள அந்த தூரம் இருக்கு பாத்தீங்களாமா. 1000 வருஷம் வேகமான குதிரையில ஒருத்தன் போனா கூட அந்த தூரத்தை கடக்க முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்குமா. சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்தண்டுல இருந்து அந்த மரத்துடைய கிளையுடைய நிழல் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிழல் முடியிற இடத்துக்கு 100 வருஷ காலம் ஒரு மனுஷன் வேகமா போனா கூட, வேகமா போறப்ப வாகனத்துல போனா கூட அந்த நிழலை அடைய முடியாதான். உதாரணத்துக்கு உலகத்துல அந்த நம்ம வீட்டு வெளியே பாதாம் மரம் இருக்குல்ல, அந்த பாதாம் மரத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா அதுதான் படர்ந்துகிட்டே போற மரம். அது அப்படி படர்ந்துகிட்டே போகுது பாத்தீங்களா. இந்த மாதிரிதான் இருக்கு. கற்பனையில யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா மேபி இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ஒரு எல்லாத்துக்கும் அல்ல நமூனாவை உலகத்தை கொடுத்துருக்காமா. மாதிரி இல்லாம அல்லாஹ் படைக்கல. மறுமை நாள்ல நரகம் எப்படி இருக்குங்கிறதுக்கும் மாதிரி உலகத்து நெருப்புனா என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நெருப்பை வச்சுதான் நமக்கு அல்லாஹ் படைக்க எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு சோறாக்க சொல்லியிருக்கான். அப்ப நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க பாவம் சொல்லி செஞ்சிருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லம்மா அல்லாட்ட. சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி நெருப்பு இருக்காது. அது பயங்கரமான நெருப்பு. அது இருதயத்தை பொசுக்கக்கூடிய நெருப்பு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஆனா இது மாதிரிதான் உலகத்துல சொர்க்க இன்பங்களுக்கும் ஒரு நமூனாவை அல்லாஹ் உலகத்துல காமிச்சிருக்கு. ஆனா இப்படித்தான் இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாதுமா. இப்படித்தான் அது உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பம். உடல் அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் இந்த உலகத்துல பாக்குறோம் நம்ம. இந்த உயிர் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் என் உயிரை நான் பார்த்தது இல்ல, உங்க உயிரை நீங்க பார்த்தது இல்ல. உயிரை காப்பாத்துற டாக்டரும் எந்த உயிரையும் பார்த்தது கிடையாது. நாங்க உயிரை காப்பாத்திட்டோம்னு சொல்றாங்க, உயிரை கைவிட்டு காப்பாற்ற முடியலங்கிறாங்க. அந்த உயிரை யாருமே பார்த்தது கிடையாது. அந்த யாருமே பார்க்க முடியாத, அந்த யாருமே இது வரைக்கும் பார்த்திராத, டிஃபைன் பண்ணாத கருப்பா குட்டையா வெள்ளையா சக்தியா காத்தா அது என்னன்னே யாருக்குமே தெரியாதுமா. அப்பேற்பட்ட உயிர் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். இதான் முற்றிலும் கடைசியான உள்ளது. மத்தெல்லாம் வர்ணனைகளா இருக்கலாம். என்ன சொல்றான், அங்க என்ன கொடுக்க போகுதுங்கிற விஷயத்த உங்க கற்பனையால நீங்க முழுக்கெல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டது அந்த சொர்க்கங்கள். அப்ப அங்க என்னென்ன சொர்க்கங்கள் இருக்கும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நல்ல தெளிவாவே நமக்கு குர்ஆன் மூலமாகவும் நமக்கு இந்த சொர்க்கங்கள் என்னென்ன இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காமா. அதே மாதிரி ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு ஆர்வத்துக்காகமா. நரக விடுதலைன்னா எங்க போறோம்னு அர்த்தம், சொர்க்கத்துக்கு போறோம்னு அர்த்தம். சொர்க்கத்தினுடைய கதவுகள் முஃபத்தஹத்தன், திறந்தே இருக்குதுமா. அடியார்களை வரவேற்பதற்காக துடிச்சுக்கிட்டு இருக்குது சொர்க்கத்துடைய கதவு. ஆனா நம்ம தான் போறதுக்கு தயாரா அமல்கள் செய்யணும். கொஞ்சம் சிரமம் தான்மா. சொர்க்கத்தை அவ்வளவு ஈஸியா நம்ம போய் அடைஞ்சிட முடியும்னு நினைக்க முடியாது. சொர்க்கம் என்பது உடைந்த உள்ளங்கள் சூழ்ந்ததுதான். கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், சிக்கல்கள் வரதான் செய்யும். நம்ம அதுல தொழுகை வணக்கங்களுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தீரணும். கொஞ்சம் சிரமப்பட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்மளை இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போயிடுவான் மாஷா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுதே அன்னை ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
ஃபிரௌன் கட்டின புருஷன், அவனை எதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. ஆசியா அம்மா ஈமான் கொண்டுட்டாங்க, எப்படி எப்படியோ கொடுமைப்படுத்தினா ஒண்ணுக்கும் அவங்களுடைய ஈமான் அடங்கல. கடைசியா என்ன பண்ணிட்டா, கட்டின புருஷனே மனைவியுடைய நெஞ்சில கல்ல தூக்கி போட்டு கொள்ளுன்ட்டான். அம்மாவை கொண்டு படுக்க வச்சுட்டாங்க. இந்த அந்த காலத்துல நெஞ்சில சும்மா கல்லு தூக்கி போட மாட்டாங்க, சிலுவையில அறைவாங்க. இந்த கையில கட்டையில ஆணி அடிச்சுட்டாங்க, ரத்தம் வழியுது. இந்த கையில ஆணி அடிச்சுட்டாங்க, ரத்தம் வழியுது. இந்த கால்ல ஆணி, இந்த கால்ல ஆணி, 4 இடத்துலயும் ஆணி அடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாத மாதிரி செட் பண்ணிட்டாங்க. கட்டையில செட் பண்ணி அப்படி படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சிருக்கும் பொழுது அம்மாவை பாக்குறது, அம்மா வளர்த்த அம்மா தண்ணியில போன பிள்ளையை எடுத்து காப்பாத்தி மூசான்னு பேரு வச்சு அந்த பிள்ளைக்கு பாலூட்ட ஏற்பாடு பண்ணி பாசமுத்தோட ஆசையோட வளர்த்த பெத்த தாய். அந்த பெத்த தாயோட வளர்ப்பு தாய் மேல பாசம் ஜாஸ்தி தான் இருக்கும். மூசா நபி வர்றாங்க, வாலிப புள்ள, அப்படியே அந்த பக்கம் வர்றாங்க. அவங்களால காப்பாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது, ஃபிரௌன் எதிர்த்தெல்லாம் ஒன்றும் அவங்களால செய்ய முடியாது. அப்படியே வர்றாங்க, மகனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா அப்படின்ட்டு மகன் வர்றாங்க. வந்தோடனே, மகனே எனக்காக அல்லாஹ் கிட்ட கேட்குறீங்களா மகனே? நான் நீங்க சொன்ன அல்லாவை நம்பிட்டேன், முழுமையா நம்பிட்டேன். நீங்க எனக்காக அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு கேளுங்களேன் மகனே அப்படின்னு சொல்றாங்க. எனக்காக அல்லாஹ் ஏதாவது வச்சிருப்பான்ல மகனே சொர்க்கத்துல, அதை எனக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. மகன் சொல்றாங்க, அம்மா அடிபடுறது நீங்க அம்மா, ஆணி அடிக்கப்பட்டது உங்களுடைய கரங்கள் அம்மா, ஆணி அடிக்கப்பட்டதுக்கு உங்களுடைய கால்கள், சிரமப்படுறது நீங்க அம்மா. இதுல நான் எதுக்கு அல்லாட்ட கேட்கணும்? நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவாம்மா. உங்களுக்கு என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. நான் இதுல இடையில கேட்டா நான் எதுவும் குறைச்சு கேட்டாலும் கேட்டுடலாம். ஏன்னா வேதனையை படுறவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியுமா, அவங்களுக்கு தான் என்ன வேணுங்கிறது தெரியும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க கேளுங்கம்மா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணுமா அவங்க கேட்குறாங்க. ஆசியா அம்மா ரொம்ப புத்திசாலியான பெண். நாளைக்கு மறுமை நாள்ல ஆசியா அம்மா அலைஹிஸ்ஸலாம் அவரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும் திருமண விருந்துல நம்ம எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபி அமானில்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அந்த ஆசியா அம்மா என்ன செய்யறாங்கம்மா, அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பிபினி லீ இந்தக பைத்தா, சொர்க்கத்துல ஒரு வீடு கொடுன்னு கேட்கலம்மா. சொர்க்கத்துல ஒரு வீடு ரப்பிபினி லீ இந்த ஜன்னான்னு கேட்டிருப்பாங்க, சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கூட அல்லான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்க, சொர்க்கம் நல்லடியார்களுக்கு, எனக்கு உன் கிட்டேயே ஒரு வீடு வேணும், எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. எப்பவுமே உன்னை பார்த்துட்டு கொண்டு யாரும் சொர்க்கத்துல போய் எங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு, இந்த உனக்கு சொர்க்கத்துல இருக்க முத்து மாளிகை இருக்கு, அந்த மாளிகை இருக்குன்னு தள்ளி விட்டுட்டு உன்னைய பார்க்க முடியாம நாங்க அங்கெல்லாம் இருக்கிறதா எங்களுக்கு பிடிக்கல. அவங்க கேக்குறாங்க, எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உன்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ். அந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிச்சு போயிடுச்சுமா. அந்த வார்த்தையை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டா. ஒரு பொம்பளை பிள்ளை கேட்ட துவா தான் அது, ஒரு பெண் கேட்ட துவா, ஈமானுடைய ஒரு பெண் கேட்ட ஒரு துவா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா. அந்த பெண்ணுடைய துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணிட்டான். ஈமான் கொண்ட எல்லாருக்கும் இந்த பெண்ணை உதாரணமா எடுத்துக்கோங்க. இந்த சூழ்நிலையில இவ்வளவு துன்பத்தில் அந்த பெண் என்னிடம் கேட்டது, எவ்வளவு நம்பிக்கை என்கிட்ட இருந்தா அந்த பெண் கேட்டிருப்பாங்க, எனக்கு சொர்க்கத்துல வீடு வேணும், எதுவும் கேட்கல, எனக்கு உன்கிட்ட ஒரு வீடு. அது எவ்வளவு அழகா இருக்குமோ நமக்கு தெரியாதுமா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துல அவ்வளவு அழகா இருக்கும். இவங்க நம்முடைய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு சொர்க்க மாளிகை, நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் மூலமா வரக்கூடிய மாளிகைகளை மட்டும் முதல்ல பார்த்துருவோம். அவங்க ஹதீஜா அம்மாக்கு வயசு, கல்யாணம் பண்றப்பயே அவங்களுக்கு வயசு 40, அதுக்கப்புறம் 13 வயசு ஆயிடுச்சு. 10 வயசு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25ல கல்யாணம் ஆச்சு, 40 வயசுல நபித்துவம் கிடைச்சிச்சு. அப்ப 25 to 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை வயசு, 55க்கு மேல இவங்களுக்கு ஆயிடுச்சு. 55 வயசுக்கு மேல எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்பெல்லாம் எப்படி இருக்கும். அது இத்தனை புள்ள பெற்றிருக்காங்க, ரெண்டு ஏற்கனவே 2 கணவனுக்கு வாழ்க்கப்பட்டு அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து, இவங்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்து, இவ்வளவும் பெற்றிருக்காங்க அவங்க. அப்ப எப்படிப்பட்ட உடல் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கம்மா. அவங்களுடைய என்ன செய்யறாங்க, சாப்பாட்டை கொண்டுட்டு அந்த ஹிரா குகை பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் ஹிரா குகையில ஏறக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நம்ம எல்லாம் ஏறவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஹிரா குகையில கொண்டு போனா அத ரொம்ப செங்குத்தா இருக்குமா, ஏற முடியாதுன்றுவாங்க. உங்களால முடியாது, நீங்க ஏதாவது சிரமத்தில் இழுத்துக்கிறாதீங்கன்னு பெரும்பாலும் வேணான்னு சொல்லிடுவாங்க. அது அவ்வளோ இருக்குமா, அப்படி இருக்கும். ஆனா நம்ம ஏறுறது ரொம்ப கஷ்டம். இப்ப நமக்கு பார்த்தாலே கஷ்டமா இருக்குது. அந்த ஹிரா மலை குகையில அந்த ஹதீஜா அம்மா கையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறாங்க. போகும் பொழுது இப்படியே எடுத்து கொண்டு போயினா யார்ட்டையும் கொடுத்து விட்டா கூட என்ன இவங்க புருஷன் இப்படி காடு மலையோன்னு அலைகிறாருன்னு புருஷனை எதுவும் நினைச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு புருஷனோட கண்ணியத்தை காப்பாத்துறாங்களாம். இங்க இருந்து போறாங்க. சாப்பாடை கொண்டு போறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கதீஜா ஜிப்ரீல் இறங்குனாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னானா. மாஷா அல்லாஹ். யாருக்கு? அந்த பெண்ணுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னானா, ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, நானும் உங்களுக்கு சலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்கல. அவங்க என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் சலாம் கொடுக்கிறேன்.
உங்களுக்கு என்னுடைய சலாம். அலைஹி சலாம் யாருக்கு? ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களுக்கும் என்னுடைய சலாம். அதே மாதிரி அஸ்ஸலாமு மினல்லா, அல்லாஹ்ட்ட இருந்து சலாம் வருது. சலாம் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வரணும், அவனுக்கு சலாம் சொல்ல முடியாது. சலாமே அவன்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஹதீஜா, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு முத்து மாளிகை, எவ்வளவு அழகா இருக்குமோ தெரியாதுமா. முத்து, ஒரு முத்து கிடைக்கிறதே ஒரிஜினல் முத்து. அப்போ ஒரு முத்துல ஒரு மாளிகை அல்லாஹ் செஞ்சிருக்கான், அது எவ்வளவு அழகா இருக்க போதும். அதெல்லாம் அட்லீஸ்ட் பார்க்கவாது செய்யணும், நமக்கு ஆசை வரணும் இல்லம்மா. அவங்களோட மாளிகைகள் எல்லாம் உள்ள போகிறதுகளும் நம்ம தகுதி இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு இந்த அவை அரண்மனை அப்படிலாம் சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? மைசூர் அரண்மனை சுத்தி பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு போய் ஹதிஜாம்மா மாளிகை எப்படி இருக்குன்னு நீ போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு என்டர் ஆகி போய் பார்த்துட்டு வர மாதிரி அப்படி ஒரு பாக்கியமாவது நமக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடணுமா. அல்லாஹ் நாயினே ரப்பு வதுகில்லல் ஜன்னத்தையா அல்லாஹ், அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நாரி வதுகில்லல் ஜன்னத்தையா அல்லாஹ் ரப்பு ஜல்ல ஷானுஹு வ தஆலா. அப்படிப்பட்ட சொர்க்கங்களின் பக்கம் ஆர்வமுடைய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஆசைப்பட்டா இதுல ஆசைப்படு, சொர்க்கத்துல நான் கொடுக்குற பானத்துக்கு மேல ஆசைப்படு, அதுல ஆசைப்படு உனக்கு. ஏன்னா உனக்கு ஆசைன்னா உனக்கு ஒரு ஆசை உலகத்தை பண்ணா உலகத்துல சும்மா அதையும் இதையும் பார்த்து இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு மலம் நாத்தம், அதான் உனக்கு உலகத்தை நீ சாப்பிடுறது. இதெல்லாம் ஆசைப்பட்டு என்னமோ செய்யற தியாகம் பண்ற. நீங்க நாளைக்கு காலைல மலமா போற சாப்பாடு ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் கஷ்டப்படுறோம். கண்ணு எரிய எரிய வெங்காயம் உரிக்கிறோம், கையை எரிய எரிய மிளகாப்பொடி போடுறோம், அதை பண்ணி இதை பண்ணி நான் எப்படி கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து வேக்க விறுவிறுக்கு அதை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில நாத்தம் முடிக்கிற மலமா வெளியாகிடும். அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே. அல்லாவே பார்த்து நீ ஆசைப்படுறதா இருந்தா இதுக்கு ஆசைப்படுன்னு சொல்லக்கூடிய சொர்க்க உணவு மேல ஆசைப்படணுமா இல்லையாமா? அது எவ்வளவு நல்லா இருக்க போதோ, எப்படி எல்லாம் இருக்குமோ. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அந்த விஷயங்களின் பக்கம் ஆர்வம் கொண்ட மக்களாக நாம் எல்லாரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஃபி அமானில்லா. சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி நிறைய சொர்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்குமா. அந்த சொர்க்கங்கள்ல முக்கியமான சில சொர்க்கங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்காக பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் ஒண்ணு வேணும்னு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கறதா இருந்தா இதை கேட்டுருங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்டுருங்க. நபிமார்கள்லாம் அங்க இருப்பாங்களாம். அல்லாஹ் நாயனே யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு உரிமையாக்கி வாரிசு சொத்தாக ஆக்கி விடியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாங்கள் இருக்கும் தௌஃபீக்கை எங்களுக்கு தந்துருளியா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உட்கார்ந்து இந்த நாளை நினைக்கக்கூடிய தௌஃபீக் கிடைச்சா இதை விட பெரிய பாக்கியம் என்னமா இருக்க போகுது. உண்மையிலே உள்ளுக்குள்ள நான் சொன்னேன் பாத்தீங்களா, காலூ அல்ஹம்துலில்லா, உள்ள நுழைஞ்சோன்னா அம்மாடி தப்பிச்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். உன்னை உலகத்துல எத்தனையோ தடவை அல்ஹம்துலில்லா சொல்லியிருப்போம், அந்த ஒரு அல்ஹம்துலில்லா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாதுமா. எல்லா பிரச்சனையும் தப்பிச்சு கடைசியா சொர்க்கத்துக்குள்ள போய் நுழைஞ்சு அல்ஹம்துலில்லா சொல்றோம்ல. ஜன்னத்துல் காஷிஃப், ஜன்னத்துல் காஷிஃப் மாஷா அல்லாஹ். ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் அதுன். ஜன்னத்துல் அதுன் அப்படிங்கிறது பச்சை பசேன்னு இருக்குமாம்மா. எனக்கு ஊட்டி மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிக்கணும், ஒரே பசுமையா தான் இருக்குமாம்மா. அல்லாஹ் சொல்றா, சில விஷயங்களை மட்டும் அல்லாஹ் கையால படைச்சானா. 3 விஷயங்களும் அல்லாஹ் கையால படைச்சானா. கலம் எழுதுகோல், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம், ஜன்னத்துல் அதுன். இந்த 3 சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை மட்டும் தன் கையா மத்தனா குன் ஃபயகுனா உண்டாயிடுச்சான். இந்த 3 மட்டும் தன் கையால படைச்சானா. அப்ப என்ன அழகா இருக்க போதோமா. அது என்ன அழகா இருக்க போதும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, இது 3 மட்டும் அல்லாஹ் தன் கையால் படைத்தது. அல்லாஹு அக்பர். ஜன்னத்துல் ஹுல்த், ஜன்னத்துல் சலாம், ஜன்னத்துல் மகாம், ஜன்னத்துல் மஅவா. இப்படி சொர்க்கங்களுடைய 8 சொர்க்கங்களுடைய பெயர்களையும் நமக்கு குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சு காமிக்கிறான். இதுல நாம் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்து தொழுகையாளிகள் தொழுகைங்கிற வாசல் வழியா, ஜக்காத் கொடுக்குறவங்க ஜக்காத்துங்கிற வாசல் வழியா, நோன்பு வைப்பவர்கள் ரையான்கிற வாசல் வழியா, இது மாதிரி 8 சொர்க்கத்துக்கு வாசல்களும் இருக்குமா. 8 வாசல்கள் இருக்கு. 8 வாசல்கள் சொர்க்கத்துக்கு இருக்கு. அதுல பெண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஒமன் சல்லத் ஹம்சஹா வசாமத் ஷஹரஹா வ அஹ்சனத் ஃபர்ஜஹா வ அதாஅத் பஅலஹா. ஒரு பெண்மணி 5 வேளை தொழுது ரமலான் மாசம் நோன்பு வச்சு கணவனுக்கு கட்டுப்பட்டு தன் கற்பை பாதுகாத்து இருந்துட்டான்னு சொன்னா, ஃபல் ததுகுல் மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாஅத். அவ எந்த வாசல்ல வேணா நீ நுழைஞ்சுக்கோன்னு சொல்லப்படுமா. மாஷா அல்லாஹ். உனக்கு சொர்க்கத்துல எந்த வாசல வேணா நுழைஞ்சுக்கோன்னு சொன்னா இதை விட பெரிய பாக்கியம் என்னமா இருக்கு. 8 வாசலும் திறந்திருக்குமா, போமா உனக்கு எந்த சொர்க்கத்துல போய் நுழைஞ்சுக்கணுமோ நுழைஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதை விட பெரிய பாக்கியம் என்னமா இருக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தினுடைய இன்னொரு அழகான ஒரு வர்ணனையை பார்ப்போமா. எது எதனால சொர்க்கங்கள் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தாருல் ஜலால் சொர்க்கத்தினுடைய இன்னொரு பேர், எதில் கட்டப்பட்டிருக்க பேர் கூட தாருல் ஜலால். இது முழுக்கவே வெண்முத்து பவளம் இதை வச்சே கட்டியிருப்பானாலாம். வெண்முத்து பவளம் அது மட்டுமே வச்சு கட்டப்பட்டிருக்குமா. பவளம் செக்கச்சவேன்னு இருக்கும், முத்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். மாத்தி மாத்தி வெள்ளையும் சிகப்புமா வச்சு கட்டியிருந்தா அது எப்படி அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். தாருஸ் சலாம் சிவப்பு மரகத கற்களால் அமர்ந்த பெரிய மாளிகை.
சிவப்பு மரகத கற்களாலவே கட்டப்பட்டிருக்குமா. அப்படியே ரெட்டிஷா அப்படியே மின்னக்கூடிய மாளிகை. கற்பனை பண்ணி பாருங்க, அப்படி கண்ணை மூடி அப்படியே சிகப்பு மரகத கற்களாலேயே ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, உலகத்துலலாம் என்னமா கட்டுறோம்? ஒரு பெரிய அரசன் ஒரு பெரிய மாளிகையை கட்டினானா, கட்டி என் மாளிகையில யாராவது குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறேன்னு அறிவிச்சானா. எல்லாரும் போனாங்களாம், இதுல ஒரு குறையுமே இல்லை, சூப்பர் சூப்பர்னு எழுதி வச்சுட்டாங்களாம். அதுல ஒரு லெட்டர் வந்து ஒரு இடத்துல மட்டும் இதுல ரெண்டு குறைகளை நான் காண்கிறேன்னு யாரோ எழுதி வச்சிருந்தாங்களாம். போறதுக்குள்ள அவரை பிடிங்க அப்படின்னு அரசர் எழுந்து ஒரு போய் பிடிச்சிட்டு வந்து இழுத்து கொண்டு கட்டி போட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவர்கிட்ட கேட்கறாங்களா, என்ன குறை நீங்க என்னுடைய அரண்மனையில கண்டுபிடிச்சிங்க? குறையே இல்லாம இருக்கும் தான் அவன் அப்படி ஒரு சவால் விட்டுருக்கான். என்ன குறை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவன் சொல்றான், இந்த மாளிகை பழையதாகும், இந்த மாளிகைக்குரியவர் இறந்து போவார். சொர்க்கத்து மாளிகை பழையதாகாது, சொர்க்கத்து மாளிகைக்கு சொந்தக்காரர் இறந்தே போக மாட்டார். அதை கம்பேர் பண்றப்ப இதுல 2 குறை இருக்கா இல்லையான்னு கேட்டாராம். அரசர் வெக்கிச்சு போயிட்டாராம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சொர்க்கம்ங்கிறது வந்து நம்ம வந்து அந்த மாளிகையை கம்பேர் பண்றப்ப உலகம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைத்து விட்டால் உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு சொந்தமாவதை விட அது வந்து நமக்கு வந்து சிறப்பா இருக்கும். ஒரு ஷாட்டை வைக்கிற இடம். அப்ப இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுமா. தா ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் மஅவா அல்லாஹ் சொல்றான், வமன் நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரு ஆசை, நம்ம உலகத்துல ஆசை அப்படிதான் சொல்லுமா, இதை வாங்கு அதை வாங்கு அதை பண்ணு இதை பண்ணு. ஒரு நாளாவது இந்த இந்த ஆசை சொல்லுதா, இன்னைக்கு நம்ம தினம் வந்து தௌபா நஃபில் தொழுதுறணும், நம்ம அதை தொழுதுறணும், 5 வேளையும் விடாம எப்படியா சொர்க்கத்தை அடைஞ்சிடணும், இன்னைக்கு ஒரு அரண்மனையை கட்டிடணும் சொர்க்கத்துல. எப்படி கட்ட போறோம் அரண்மனை? 10 தடவை குலு அல்லாஹ் சொன்னா ஒரு அரண்மனை. 17 இந்த நம்முடைய ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத், லொஹருடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத், பிந்தின சுன்னத் 2 ரக்காத், மகரிபுடைய பிந்தின சுன்னத் 2 ரக்காத், இஷாவுடைய பிந்தின சுன்னத் 2 ரக்காத். இது கரெக்டா வளமையா நம்ம தொழுது முடிச்சிட்டோம்னு சொன்னா சொர்க்கத்துல ஒரு மாளிகை. எத்தனை நாள் கை வலிக்குது கால் வலிக்குது இப்படி நம்ம சும்மா சொல்ல, இங்க வந்து சொல்ல கவர்மெண்ட்ல இப்ப கொடுக்குறாங்க, இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் போட்டு கியூல நின்று அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறான்னு சொன்னா என்ன செய்வோம்? வீட்டுல யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே நின்றுருவோம். எத்தனை வீடு இருந்தாலும் கூட ஒரு வீடு வாங்க போவோமா போக மாட்டோமாமா. ஆனா சொர்க்கத்துல அரண்மனை இவ்வளவு எளிதா அல்லாஹ் கொடுக்குறேங்கிறான். ஆனா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணாம மக்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணுமா. ஜன்னத்துல் ஹுல்த், மஞ்சள் நிற மரகத கற்களால் உருவான சொர்க்கமாமா, மாளிகையா. அங்க இருக்க மாளிகைகளை சொல்றாங்க, இப்படி எல்லாம் மாளிகைகள் இருக்குமா. ஜன்னத்துல் நஈம், பளபளக்கும் வெள்ளியால் ஆன மாளிகையா. வெள்ளியாலே ஒரு சொர்க்கம், மாஷா அல்லாஹ். அங்க போற வெள்ளி மாளிகைகள் இருக்கும். ஜன்னத்துல் கரார், சிவந்த நிறமுடைய தங்கத்தால் கட்டப்பட்ட மாளிகை. தங்கமே சூப்பரா இருக்கும், அது ரெட்டிஷா தங்கம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமா, மாஷா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், எல்லா விதமான விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட கஸ்தூரி வாசம் நிரம்பி வழியுமா. கஸ்தூரி வாசம் நான் எப்பவுமே சொல்வேம்மா, கஸ்தூரி வாசத்தை எங்கேயாவது நுகர்ந்து பார்த்துக்கோங்க. பார்த்துருக்கீங்களாம்மா இது வரைக்கும் கஸ்தூரி வாசம்? ஏன்னா நபிசுல்லாஹுடைய வாசம்மா அது. அது எப்படின்னா, அது நானுமே நினைச்சேன் கஸ்தூரி வாசம்னா அது என்னடா சிறப்புன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு தடவை நுகர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சுமா, கஸ்தூரி வாசம் நுகரும் பொழுதே எதையோ சாப்பிட்ட உணர்வு இருந்துச்சு, ஒரு சாக்லேட் மனம் மாதிரி. அது நாவிற்கும் ஒரு இனிமை கிடைக்குதுமா. அந்த மனம் நுகரும் பொழுதே பெருவா சென்டெல்லாம் மூக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும், நாக்கில் வச்சா துப்புற மாதிரி தான் இருக்கும். சென்ட் நாக்கில் வைக்க முடியுமா? ஆனா என்னவோ அந்த கஸ்தூரியை நுகரும் பொழுது மட்டும் வாயும் அதை ஏதோ சுவைச்சு சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்ஷால்லா எங்கேயாவது கிடைச்சா கண்டிப்பா நீங்க வாங்கி அதை வந்து நுகர்ந்து பாருங்க. கஸ்தூரி வாசம் வெளியக்கூடியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் அதன், அல்லாஹ் தன் கையால் தங்கம் வெள்ளி ஆகியவற்றால் அமைந்த மாளிகைகள் நிறைந்தது. தங்கமும் வெள்ளியுமே தான். ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி, ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி. மாஷா அல்லாஹ். இவ்வளவு சூப்பரான சொர்க்கங்கள் எல்லாம் இதுக்கு மேல சொர்க்க தரக்கூடிய குற்றாலத்துக்கு போனா என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து கிளம்புவோம் ஆசை ஆசையா, 10,000 20,000 பணத்தை கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிட்டு போனா வர்றப்ப அல்சர் தூக்கி விட்டுருக்கோம். அங்க இருக்க சாப்பாடு போய் ஏன்டா எப்படா வீட்டுல போய் ஒரு ரசம் வச்சு ஒரு கருவாட்டை பொரிச்சு சாப்பிடுவோம்னு ஆசையா வரும். இங்கிருந்து போன ஆசையெல்லாம் அங்க போய் சாப்பாடு சாப்பிட்டு நொந்து போயிடுவோம். வர்றப்ப நொந்து போய் தான் வருவோம். ஆனா சளைக்கவே சளைக்காதுமா. அல்லது லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ. 5 பழம் இருக்கும் கைக்கு வரும், 5ல 1 எடுத்துட்டா 4 இருக்காது, 5 தான் இருக்கும். அப்படியே பறந்துகிட்டு இருக்கும் ஒரு பறவை. சரி ஊர்ல எல்லாம் நம்ம கம்மால இருந்து இந்த நார பறவை வந்துச்சுன்னா நம்ம வீட்டை ரோஸ்ட் போடுவோமே, சொர்க்கத்துல கொடுப்பாங்கனா அல்லாஹ் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கப்ப ரோஸ்ட் ஆகி தட்டுல வரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பறவை பறந்து போயிடும். நமக்கு வயிறும் நிறைஞ்சிடும், பறவையும் செத்து இருக்காது. மாஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் மேல பாத்ரூம் வராது. பெரிய கஷ்டம் இல்லம்மா அது, பாத்ரூம் வரவே வராது. நமக்கு கஷ்டம் கிடையாது, திருநீர் கிடையாது, மலம் கிடையாது. கஸ்தூரி வாசம் வீசுற வியர்வையாக நம்முடைய சாப்பிட்டது வெளியாயிடும். அதுவுமே வாசம், கஸ்தூரி வாசம். ஒரு நாளைக்கு குளிக்கலன்னா இங்க வேர்வை நாத்தம் தாங்க முடியாது. அங்க கஸ்தூரி வாசம், மாஷா அல்லாஹ். பொம்பளைங்க அழகுனா அழகு, பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அழகுனா அழகு, அவ்வளவு அழகா இருக்குமா. இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் அழகு விஷயத்துல எப்பவுமே ஒரு போட்டி இருக்குமா. ஊழியர்களை பத்தியே வர்ணிச்சுக்கிட்டே இருக்காங்க சஹாபாக்கள் எல்லாருமே. சஹாபா பெண்மணிகள் சும்மா இருந்திருப்பாங்களாமா?
சும்மா இருக்க மாட்டாங்கல்லம்மா. உடனே உம்மு சலமா அலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க போய் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ் நீங்க எல்லாமே அல்லாஹ் வந்து கண்ணழகிகள்னு சொல்றான் அல்லாஹ். அவங்களெல்லாம் அவ்வளோ அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அவங்கள பத்தி வர்ணிக்கிறான். நாங்கள்லாம் எப்படி இருப்போம் சொர்க்கத்துல இருக்கு? நாங்கள்லாம் அப்படி நல்லா இருக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை கேட்கணும்னு ஒரு ஒரு ஆர்வத்துல கேட்குறாங்க அவங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு சல்மா அந்த சொர்க்கத்து பெண்களுக்கும் ஹூரின் பெண்களையும் கம்பேர் பண்ணா எப்படி தெரியுமா இருப்பாங்க? நம்ம லைனிங் கொடுத்து தப்போம்லம்மா, நல்ல அழகான சட்ட துணி இருக்கும். அதுக்கு என்ன பண்ண லைனிங் வாங்குவோம். லைனிங் எவ்வளோக்கு வாங்குவோம்? 30 ரூபாய். லைனிங்க மேல போட்டு சட்ட துணி உள்ள போடுவோமா? போட மாட்டோம்ல. சொல்றாங்க, நீ சட்டைகளுக்கு எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. நீங்க சட்டைக்கு உள் துணி கொடுத்து தப்பீங்கல்ல, அந்த உள் துணி மாதிரி தான் ஹூர்லின் பொம்பளை இருப்பாங்க. மேத்துணி மாதிரி அழகா நீங்க இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல 40 வயசான கண்ணாடி அடிக்கடி பார்ப்போம். என்னடா அது முடி வெள்ளையாகுதே, 30 வயசுக்கு மேலே இப்ப எல்லாம் 18, 19லயே நரைக்க ஆரம்பிச்சிருது. அம்மா நரை கிடையாதும்மா. எல்லாருக்கும் 30 வயசுமா, 33 வயசு, 30 வயசு அப்படி எல்லாரும் மாறவே மாட்டோமா. அதே இளமைம்மா. கால் வலிக்காது, முட்டி வலிக்காது, மூப்பு கிடையாது, ஒன்னும் கிடையாது, சளிக்க தொந்தரவு எதுவுமே இல்லம்மா. தொந்தரவு இல்லாத வாழ்க்கை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த சுவர்க்க இன்பத்திற்காக உலகத்தில் சிரமப்படக்கூடிய மக்களை, சிரமம்னு சொல்லக்கூடாதுமா, அழகிய முயற்சி. அதான் சொல்றான் அல்லாஹ், அமல்களால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காகத்தான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அழகான முயற்சி இதெல்லாமே. நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் தர்மமாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய எந்த அமல்களை செய்தாலும் அது அத்தனையும் அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய முயற்சி. இவ்வளவு அழகான இந்த சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை இழந்துடக்கூடாது நம்ம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அலியே நீங்க வந்து உங்களுக்கு சொந்தமான சொர்க்கத்தை தினம் வேலி கட்டிட்டு தான் படுத்துங்கன்னாங்க. அலிரத்துல சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும், நான் எப்படி வேலியை கட்டுவேன் அப்படின்னாங்க. தினம் இரவு தூங்குறப்போ 4ஆம் கலிமாவை 10 முறை ஓதிட்டு படுங்க. 4ஆம் கலிமா இருக்குல்லம்மா, என்னதுமா? 4ஆம் கலிமா தௌஹீது லா இலாஹ வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4 தடவை 10 தடவை ஓதிட்டு படுங்க. 10 தடவை ஓதிட்டு படுத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு சொர்க்கத்தை வேலி போட்டுட்டு படுத்துடலாம் அப்படின்னாங்களாம். இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம்மா. நமக்கு எல்லாருக்கும் சொந்தத்துல பட்டா போட்டு சொர்க்கத்துல இடம் இருக்குமா. இப்ப நம்ம பண்றது என்ன, தோத்துடக்கூடாது, அவ்வளவுதான். எல்லாம் இருக்குது. உள்ளூர்ல நல்லா நிறைய ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். உள்ளூர்ல நல்ல மாளிகை இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கிருந்து மலேசியால போய் வேலைக்காக பிள்ளை அனுப்பி விடுறாங்க. புள்ள போயிட்டான். உள்ளூர்ல நல்ல பணக்காரங்க, நல்ல வசதியா வீடு வாசம் வந்தா சும்மா செம்மையா இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. நல்லா ஸ்பூன் வித் சில்வர் ஸ்பூன், மான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி பிறப்பிலே பணக்கார விட்டு பண்ண நல்ல புள்ள. வேலைக்கு போட்டுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. புள்ள போயிட்டு வரட்டும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. போன புள்ள அவங்க தப்பு பண்ணி மலேசியால ஜெயில மாட்டிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்படி சொத்து இருந்து விட்டுட்டானே, கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா ஊருக்கு வந்தா ராஜா மாதிரி இருக்கலாமே. எல்லாமே இருக்குது இங்க. தொலைச்சிட்டானே, அவன் என்ன செய்ய முடியும்? தப்பு பண்ணிட்டானே. இங்க வந்து நல்ல பிள்ளையா இருந்துட்டு வந்திருந்தா அங்க போக கூட வேண்டியதுல இங்கே இருந்து அழகா இருந்திருக்கலாம். அதுக்காக வேலை பார்க்க அனுப்பிச்சா போற இடத்துல வேலையை பார்த்து தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டான். வர முடியல. அது மாதிரி நமக்கு சொந்தமா சொர்க்கத்துல இடம் இருக்குது. நம்ம இங்க தப்பு பண்ணாம நல்லா இருந்தா போயிடலாம். தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா மலேசியா ஜெயில மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிற வேண்டியதான். நவுது பில்லா மின். அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும் இன்ஷா அல்லாஹ். ربنا اصرف عنا العذاب ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساعت مستقرا ومقاما. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين، وادخلنا الجنة الفردوس يا رب العالمين. آمين آمين يا رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم.